ஆதியோட பிறந்த நாள் அன்னைக்கே கல்யாணத்தை வைக்கணுமா? என்னது? வேற ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாமே. இந்த சாமியார் மண்டையில தீய வைக்க. குருஜி சொன்ன மாதிரி கல்யாணத்தை தள்ளி வச்சுட்டா கல்யாண ஏற்பாடெல்லாம் இன்னும் சிறப்பா பண்ணலான்னு எனக்கு தோணுது. எனக்கு கூட அப்படிதான் தோணுது அருண். கல்யாணத்துக்கு நாள் குறைவா இருக்கிறதுனால எல்லா ஏற்பாட்டையும் அவசர கதியில செய்ய வேண்டியது இருக்கு. ஆமாப்பா. என்ன மாமா நீங்க? அருண் தான் சின்ன பையன், விவரம் இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கானா? நீங்களும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு கல்யாணத்தை தள்ளி போடணும்னு சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு என்னமோ ஆதியோட பிறந்தநாள் அன்னைக்கு அவன் கல்யாணம்னு அக்கா எடுத்த முடிவுதான் கரெக்டான முடிவுன்னு தோணுது. எந்த மாதிரி பூஜைனாலும் நான் பண்றதுக்கு தயார். ஆனா முகூர்த்த நாளை மட்டும் மாத்திக்கன்னு என்கிட்ட நீங்க சொல்லாதீங்க. நான் உங்க வார்த்தையை மறுத்து பேசுறது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க குருஜி. உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. நல்லதே நடக்க அந்த கடவுள் அருள் புரியட்டும். நான் கிளம்புறேம்மா. வாங்க குருஜி. அத்திலான்னா அத்திலாதான். நீங்க கஷ்டப்பட்டு குருஜியை வர வச்சதெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு அருண். குருஜி சொன்னா அம்மா கண்டிப்பா கேட்பாங்கன்னு நினைச்சுதான் நானும் அப்பாவும் குருஜியை வர வச்சோம். ஆனா குருஜியோட பேச்ச அம்மா தட்டி கழிப்பாங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஐசு. குருஜி வந்து சொல்லியும் கேட்காம தான் எடுத்த முடிவுல உறுதியா இருக்கிற ஆண்டிய இனிமே யாராலையும் கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. ஆமா ஐசு, அம்மா இனி யார் பேச்சும் கேட்கிற மனநிலையில் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நாம ஏதாவது ஒரு வகையில ஆதிக்கு உதவலான்னு பார்த்து ஒரு முயற்சி பண்ணா அதுவும் இப்படி தோல்வியில முடிஞ்சு போச்சு. இனி என்ன பண்றது அருண்? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல ஐசு. ஆனா ஏதோ ஒரு வகையில ப்ரோக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அப்பா, இவ்வளவு நேரம் நானும் ஐசு பேசிக்கிட்டு இருந்ததை கொஞ்சம் கூட நீங்க கவனிக்கவே இல்லையாப்பா? அப்படி என்னதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? குருஜி மூலமா எடுத்த முயற்சிக்கு பலன் இல்லாம போச்சு. அதான் அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஆதி மித்ரா கல்யாணத்தை தள்ளி போட எந்த வழியும் இருக்கிறதா எனக்கு தெரியல அங்கிள். ஒரு வழி இருக்கு ஐஸ்வர்யா. வழி இருக்கா? என்னப்பா சொல்றீங்க? ஆமா அருண், ஆதிமித்ரா கல்யாணத்தை தள்ளி போடுறது மட்டும் இல்ல, கல்யாணத்தையே கூட
நடக்காம தடுத்து நிறுத்தலாம். அவ்வளவையே அகிலாவையே மித்ராவை வீட்டை விட்டு துரத்த வைக்கலாம். அது என்ன வழி அங்கிள்? மித்ராவோட ஜாதகம், பார்வதியோட ஜாதகத்தை தானே மித்ரா தன்னோட ஜாதகம் சொல்லி அகிலாவை ஏமாத்தி நம்ப வச்சுக்கிட்டு இருக்கா. ஆதிமித்ரா கல்யாணத்துல அகிலா உறுதியா இருக்கிறதுக்கு கூட அந்த ஜாதகம் தான் காரணம். அந்த ஜாதகமே மித்ராவோட ஒரிஜினல் ஜாதகம் இல்ல, பொய்யானது, போலியானதுன்னு அகிலாவுக்கு நிரூபிச்சுட்டா போதும். கல்யாணம் தானா நின்றோம். பா சூப்பர்ப்பா. ஆனா ஆண்டி கிட்ட மித்ரா ஜாதகம் போலியானதுன்னு எப்படி சொல்றது? சொல்றதும் சரிதான்ப்பா. அம்மா கிட்ட போய் இப்ப மித்ரா ஜாதகத்தை பத்தி பேசினா நம்ம சொல்றது எதையுமே அவங்க நம்ப மாட்டாங்க. உங்க அம்மா நம்ப மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியும். அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியாப்பா? உங்க அம்மா கிட்ட மித்ராவோட ஜாதகம் பொய்ன்னு சொல்ல வேண்டியதே இல்ல. மித்ராவோட ஜாதகமும் பார்வதியோட ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்குன்னு தெரிய வச்சிட்டாலே போதும். 2 ஜாதகமும் ஒன்னா இருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா ஏதோ ஒரு ஜாதகத்துல தப்பு நடந்திருக்குன்னு அகிலா யோசிக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் உங்க அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க சொல்றதும் சரிதான்ப்பா. அதுக்கப்புறம் அம்மா அலசி ஆராய்ஞ்சு மித்ரா ஜாதகம் பொய்யானதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கல்யாணத்தையும் நிறுத்திடுவாங்க. இது நல்ல யோசனை தான் அங்கிள். ஆனா இதை எப்படி செயல்படுத்துறது? அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க அந்த மாதிரி செய்யுங்க. என்ன ஐடியா? என்ன ஐடியா? சொல்றேன். சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுதுப்பா. ஐடியா சூப்பர் அங்கிள். அப்படியே பண்ணிடலாம். ஓகே, டன். டன். நீங்கெல்லாம் இன்னைக்கு ஜெனரேஷன், அதனால உங்களுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா அகிலாக்கு இதுல நம்பிக்கை இருக்கு. பா அம்மா ஏற்கனவே அலசி ஆராய்ஞ்சு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் நீங்க சொல்றதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லப்பா. ஆமா அங்கிள், எனக்கு கூட அருண் சொல்றதுதான் சரின்னு படுது. உங்க யோசனையெல்லாம் விட்டு தள்ளிட்டு கல்யாணத்துக்கான வேலையை பாருங்க. என்ன என்ன இங்க டிஸ்கஷன்? மாமா ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க 2 பேரும் என்னமோ அதை மறுத்து பேசிட்டு இருக்கீங்க. என்ன நடக்குதுங்க? அது ஒன்றும் இல்லை சித்தி. ப்ரோ பர்த்டே அன்னைக்கு அம்மா பார்வதி, ரிஷி, ப்ரோ மித்ரா கல்யாணம் வச்சிருக்காங்கல்ல, அந்த விஷயமா தான் எங்களுக்கும் அப்பாவுக்கும் ஒரு சின்ன டிஸ்கஷன். ஏற்கனவே அக்கா முடிவு பண்ண கல்யாணத்தை பத்தி உங்களுக்குள்ள என்ன டிஸ்கஷன்? இதெல்லாம் அக்காக்கு தெரிய வந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன வனஜா, அக்கா போடுற சத்தம் ரொம்ப பெருசா இருக்கு. நான் பேசினா மட்டும் பொறுக்காது. என்ன? அதுவும் இல்லக்கா, நீங்க ஏற்கனவே பார்வதிக்கும் ரிஷிக்கும் கல்யாணம், ஆதிக்கும் மித்ராக்கும் கல்யாணம் முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களக்கா. அத பத்தி அருணும் ஐஸ்வர்யாவும் மாமா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க டிஸ்கஸ் பண்ற விஷயம் அக்காக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? நான் கேட்டுட்டு இருந்தேன். கல்யாணத்தை பத்தி உங்களுக்குள்ள என்ன டிஸ்கஷன் வேண்டி இருக்கு? அப்படி கேளு. அது ஒண்ணு இல்ல அகிலா. ஆதி பிறந்த நாள் அன்னைக்கு நீ 2 கல்யாணம் முடிவு பண்ணிருக்கல, அதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. அதனால ஒரு நிமிஷம். குருஜி வந்து சொல்லியே நான் என்னோட முடிவை மாத்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்காக திரும்பவும் அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? அதானே. அம்மா, ஐஸ்வர்யாவும் நானும் அப்பா கிட்ட இதைத்தாம்மா சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆமா ஆண்டி, நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற 2 கல்யாணமும் நல்லபடியா நடக்கணுமேனு அங்கிளுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு ஆண்டி. இவ என்ன கதை சொல்றா?
அதனால ஆதி, பார்வதி, மித்ரா 3 பேர் ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கான்னு தனித்தனியா பார்க்கணும்னு அங்கிள் சொல்றாரு. இந்த ஆள இப்படி ஃபீல் பண்றாரு. அருணும் நானும் அதெல்லாம் தேவையில்ல, நீங்க எல்லாம் பார்த்துதான் முடிவு பண்ணிருப்பீங்கன்னு சொன்னோம். அதுக்கு அங்கிள் நீங்க இந்த ஜெனரேஷன், உங்களுக்கு இதெல்லாம் புரியாதுன்னு சொல்றாரு. நான் தான் குருஜி கிட்டயே கல்யாண தேதியெல்லாம் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. பிரச்சனையை நீங்க அதோட விட்டுற வேண்டியதானே. இப்ப எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க 3 பேரும் இவ்ளோ நல்லவங்க இல்லையே. இந்த திடீர் ஜேம்ஸ் பாண்ட், ஹோட்டல்காரி, வானரும் இந்த 3 சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிருக்குங்க. ஆனா அது என்னன்னு தெரியலையே. அகிலா, நீ என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நான் என் மனசுல பட்டதை சொல்லிடுறேன். நீ சொன்ன மாதிரி ஆதி பிறந்த நாளை விட வேற ஒரு நல்ல நாள் நமக்கு இருக்க முடியாதுதான். ஆனா கல்யாணத்துக்கு முகூர்த்தம் குறிக்கும் போது பொண்ணு ஜாதகத்தையும் மாப்பிள்ளை ஜாதகத்தையும் வச்சுதான் முகூர்த்த நேரம் குறிப்பாங்க. வெடிக்குது. ஏற்கனவே பார்வதிக்கு 2 முறை கல்யாணம் தடப்பட்டிருக்கு. ஆதிக்கும் கூட 2 முறை கல்யாணம் தடப்பட்டிருக்கு. மித்ராவுக்கு கூட அப்படிதான் நடந்திருக்கு. இந்த தடவை அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுல்ல. கல்யாண தேதி நீ மாத்த வேண்டாம், அதே தேதியில வச்சுக்கோ. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா ஜோஷியரை வச்சு பார்வதி, மித்ரா, ஆதி ஜாதகத்தை தனித்தனியா நல்லா கணிச்சு பார்த்து ஏதாவது தோஷ பரிகாரம் இருந்தா அந்த பரிகாரம் பண்ணிட்டா நல்லா இருக்கும். அகிலா, இது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே. நீங்க சொல்றது நல்ல யோசனை தான். ஐயோ, என்ன பல்டி அடிச்சிட்டா? இத்தனை நாள் நான் இத பத்தி யோசிச்சதில்ல. ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தையும் தனித்தனியா அலசி ஆராய்ச்சி பார்க்கறது நல்ல விஷயம்தான். நாளைக்கே ஜோசியரை வர வச்சு பார்வதி, மித்ரா, ஆதியோட ஜாதகத்தை பார்க்க சொல்லு. ஹலோ, யா, எஸ் கேக்கி. பிளான் தான். வெற்றி முத்திரையா? நடக்கட்டும், பாத்துக்கிறேன். கணேஷா, என்னடா இன்னும் அக்கா வரல? கோவிலுக்கு போயிட்டு அக்கா எப்பப்பா நேரமா வந்திருக்கு. சாமியை நல்லா கும்பிட்டுட்டு தான்ப்பா வரும். உன் அக்கா கும்பிடாத சாமியே இல்லை. ஆனா அவளுக்கு தான் ஒரு நல்ல வழியே பிறக்க மாட்டேங்குது. சுந்தரம், வாங்க ஐயா, உட்காருங்க ஐயா. நீ உட்காரு சுந்தரம். இல்லைங்க ஐயா, நான் நிக்கிறேன், நீங்க உட்காருங்க ஐயா. நீ என்னோட சம்பந்தி சுந்தரம். நீ நிக்கும்போது நான் உட்கார்ந்தா நல்லா இருக்குமா? உட்காரு. பரவாயில்லைங்க ஐயா, நீங்க உட்காருங்க. சுந்தரம், நான் இப்போ முதலாளியா இங்க வரல. உன்னோட சம்பந்தியா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். 2 பேரும் உட்கார்ந்து பேசுவோமே. உட்காரு சுந்தரம், உட்காரு சுந்தரம். அட, நல்லா உட்காருங்க சம்பந்தி.
கணேசா, ஐயா. நானும் அப்பாவும் ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம். நீ கொஞ்ச நேரம் வெளியேறு. நான் சரிங்க அப்புறமா ஐயா. கூப்பிடுறேன். சரிங்க ஐயா. சுந்தரம், சின்ன பையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு நாம ஆதி பார்வதி கல்யாண விஷயமா பேசினா நல்லா இருக்காதுல்ல? அதான் கணேசனை கொஞ்சம் வெளியே அனுப்புனேன். அதனால என்னங்க ஐயா? ஆதி பார்வதி கல்யாண விஷயத்த அகிலா கிட்ட மறைக்கிறதுனால நீ எந்த அளவு குற்ற உணர்ச்சியில் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது சுந்தரம். குற்ற உணர்ச்சியில தற்கொலை பண்ணிக்க போனேன்னு நீ அகிலா கிட்ட சொல்லும்போது நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? உன் பொண்ணு மேல உள்ள பாசத்தை விட ஆதி மேல உள்ள பாசம்தான் உன்னை கட்டி போட்டிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சுந்தரம். அம்மா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வாழ்க்கை எனக்கு நரக வேதனையா இருக்குங்க ஐயா. கவலைப்படாத சுந்தரம், உன் வேதனை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. உனக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லத்தான் நான் இப்போ இங்க வந்தேன். ஆதிக்கும் பார்வதிக்கும் அகிலா தனித்தனியா ஏற்பாடு பண்ணியிருக்கிற கல்யாண ஏற்பாடு நடக்காது. தைரியமா இரு. அம்மா ஒரு முடிவு பண்ணிட்டா அது யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்திக்க மாட்டாங்களையா? அப்புறம் எப்படி அம்மா ஏற்பாடு பண்ணியிருக்கிற கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றீங்க? நீ கேக்குறது நியாயம்தான் சுந்தரம். ஆனா ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம்னு அகிலா முடிவு பண்ணது மித்ராவோட ஜாதகத்தை வச்சுதான். ஆனா மித்ராவோட அந்த ஜாதகம் பார்வதியோடது. அதுவும் எனக்கு தெரியுங்க ஐயா. பார்வதி இத பத்தி என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கு. நல்லதா போச்சு. மித்ராவோட ஜாதகம் போலியானது, அது பார்வதியோடதுன்னு அகிலாவுக்கு தெரிய வச்சிட்டா போதும். ஆதி மித்ரா கல்யாணம் தானா நின்னு போகும். மித்ராவோட ஜாதகம் பொய்ன்னு அம்மாவுக்கு எப்படி தெரிய வைக்க போறீங்கய்யா? அதுக்கு நான், அருண், ஐஸ்வர்யா எல்லாருமா சேர்ந்து ஒரு பிளான் போட்டு அகிலாவை சம்மதிக்க வச்சிருக்கோம். பிளானா? என்ன பிளானுங்கய்யா? சொல்றேன். நாளைக்கு ஜோசியர் வந்து ஆதி மித்ரா பார்வதி ஜாதகத்தை பார்க்கும்போது பார்வதி மித்ரா ஜாதகம் ஒன்னா இருக்கிறது அகிலாவுக்கு தெரிய வரும். அப்புறம் ஜோசியர் மூலமா மித்ரா ஜாதகம் போலின்னு அகிலாவுக்கு புரிய வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். நாங்க பண்ற இந்த முயற்சி எதுவும் ஆதிக்கும் தெரியாது. ஏன்னா ஆதிக்கு தெரிஞ்சா எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுவான்னு தெரியாது. அதனால நீ இந்த விஷயத்த பார்வதி கிட்ட சொல்லாத. பார்வதி கிட்ட சொன்னா அது ஆதி கிட்ட சொன்ன மாதிரி. சரிங்கய்யா, நான் சொல்லல. ஆதி பார்வதி கல்யாணத்தை அகிலா ஏத்துக்கணும். அதுக்காகத்தான் நாங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இரு சுந்தரம். சரிங்கய்யா. சரி சுந்தரம், நான் வரேன். சரிங்கய்யா.
பார்வதி ஜாதகமும் என்னோட ஜாதகமும் ஒண்ணுதானு இப்ப அகிலாக்கு தெரிஞ்சிருமே. அகிலா கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது?